நான் இருக்கிற வரை பிஜேபி வளராது, வெல்லாது. வேற ஏதாவது யார்கிட்ட பிஜேபி காங்கிரசின் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்துது? வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க? திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க, அப்புறம் புடுங்கிறது. பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம். நான் பி டீம்னா ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல, அது யாரு? ஒரு ஆட்சி சரியில்லை என்றால் அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர்த்திய மக்களின் குற்றம்தான். மரங்களுக்கு மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு. இப்போதைக்கு அதிமுக நேரடியா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு. எப்போதைக்கு மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு. அவர்களே பேசியதற்கு ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்டப்போ, ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது, அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும் போது அவங்க வரல, கூட்டணி வச்சும் கூட வரல. பெருமையா சொன்னாங்க, உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்க தலைவியின் காசை வெளியிட வரவில்லை, ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி யார் சொல்லுங்க? உண்மையிலே கூட்டணி யார்? ஐயா கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு 3 முறை நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஐயா, நிமிர்ந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது ஓடி வாரேன் மோடின்னு போய் நின்னது. சும்மா 2 கட்சியும் நடிக்குங்க, 2 கட்சியும் நடிக்க. நான் சொல்றேங்க, பிரபாகரன் மகன் சொல்றேங்க, நான் சொல்றேன், என் மூதாதைகளினுடைய மூச்சு காற்று சுவாசிக்கிற மகன் சொல்றேன், நான் இருக்கிற வரை பிஜேபி வளராது, வெல்லாது. வேற ஏதாவது யார்கிட்டயாவது சொல்லுங்க. அப்படி சிங்காதி சிங்கமா ஒரு மகன் சொன்னோம்ல, பிஜேபி காங்கிரசின் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது? அப்புறம் எதுக்கு எனக்கு தேவைப்படுது சொல்லுங்க தம்பி? என் மொழிக்கு பேசுமா, என் இனத்துக்கு பேசுமா, என் கலைக்கு பேசுமா, என் பண்பாட்டுக்கு பேசுமா, என் வாழ்க்கை பற்றி எதை பற்றி கவலைப்படாத ஒரு கட்சி எதுக்கு தம்பி? அப்ப திமுக என்ன சொல்லிருக்கணும்? அதிகாரத்தில் இருக்க என்ன சொல்லணும்? பாரதிய ஜனதாவின் தேவை இங்க ஏற்படாது, ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதுன்னு தானே சொல்லணும் தம்பி. ஒரு வீட்டுக்கு வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க? திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க, விரட்டி பிடிக்க இல்ல. நீ விரட்டி பிடிக்கிறன்னு கூட சொல்லல, வந்துருவான், கதவை பூட்டிக்க, சன்னலை பூட்டிக்க, நல்லா ஒரு பூட்டுக்கு 2 பூட்டு போட்டுக்க, வந்துருவான், திருடன் வந்துருவான். அப்புறம் புடுங்கிறதுக்கா நீ வாசல்ல நிக்கிற வாட்ச்மேனா? இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வரமாட்டான்டா, நான் விட மாட்டேன்டா, அப்படிதானே சொல்லணும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வந்துரும் பிஜேபி, வந்துரும் பிஜேபி, வந்துரும் பிஜேபி, வந்துரும். என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி தெரிஞ்சா இப்படி? அதுல இன்னொரு குடும்பம் வாங்கி தெரியுமில, சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துருண்டே, என் வீட்டுல சுவிட்ச போட்டா என் வீட்டுல தான்டா லைட் எரியும், பைத்தியக்காரப்பட. எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன், பிஜேபி வரும். பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம். நான் பி டீம்னா ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல, அது யாரு? அதான் டிஎம்கே. பிஜேபி இருக்கு, அதுக்கு நாங்க பி டீம். அப்ப ஏ டீம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவன் யாரு? அதான் டிஎம்கே. இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு? புதிய கல்விக் கொள்கையில இருக்கா, வேற எதுல இருக்கு சொல்லுங்க? இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு? வீடு தேடி அரசு, ரோடு தேடி மக்கள் எதுக்கு போராட? வீடு தேடி அரசு போய் தட்டும். உலகத்தில் இப்படி ஒரு அதிகாரத்தை பார்த்திருக்கீங்களா? 3 ஆட்சி பணி, 3 கலெக்டர், 5 கலெக்டர்ஸ் வேலை செய்யறான் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை நடத்த. உங்க ஓடிபியை கொடுங்க, 1000 ரூபாய் போட்டு விடுறோம். 4.5 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து முறையா சேருதானுங்க. இவனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை நீங்க தாங்க, நீங்க போயிருங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல நாட்டு. அப்ப முதல்ல இருந்திருக்குல்ல, அதுக்கு வழக்க போட்டு நிறுத்துறது யாரு? நாங்க தான் போய் போராடி நிறுத்த வேண்டியிருக்கு. இதை மற்ற கட்சிகள் கேட்கணும்ல, உங்களை போல ஊடகவியலாளர்கள் வந்து என்னையா வேலை பண்ணிட்டு இருக்காங்க கேட்கணும்ல. ஒரு அரசு தன் அதிகாரத்தை, அரசின் பணத்தை செலவழிக்குது. அவங்க தலைவர்களுக்கெல்லாம் அரசு செலவுல எங்க முன்னோர்களுக்கு நாங்க சொந்த காசுல செலவச்சுக்கணும். நான் என்ன சொல்லி அல்ல, நீங்க வந்து சிக்கனா சீமான்னு மொத்த கேள்வி என்கிட்ட கேட்க கூடாது. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யார்கிட்ட காவல்துறை இருக்கு, யார்கிட்ட அதிகாரம் கேட்கணும். ஒரு நாடு வந்து இந்த மாதிரி செயல்கள் இப்ப அதிகரிப்படுதுன்னா இந்த சமூகம் குற்ற சமூகமா மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கறது பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும் தம்பி. மருத்துவ படிப்புக்கு மரியாதை இருக்கு அப்படின்னா அங்க நோயாளிகள் அதிகம், காவல்துறை, வழக்கறிஞர்கள், நீதிமன்றத்தில் கூட்டம் அதிகமா இருக்கு, சிறையில கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த சமூகம் குற்ற சமூகமா வளருதுன்னு அர்த்தம். எந்த நாட்டில் வேளாண் குடிமக்கள், உழவர் குடிகள், நெசவு குடிகள், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ
அந்த சமூகம் தான் வாழும் வளரும் அறிவார்ந்த சமூகமா. உழவன் உயிர் கொடுக்கறான், உணவை கொடுக்கறான். நெசவாளன் மானத்தை மறைக்கிற உடையை கொடுக்கறான், உணவை கொடுக்கறான், ஒருத்தன் உடையை கொடுக்கறான். இது ரெண்டும் தான் மக்களுக்கு உயிரானது. இது ரெண்டையும் செய்யறவன் தொழிலாளி அல்ல, தெய்வம். அதுக்கப்புறம் அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், அவன் தெய்வம். இந்த 3 தெய்வங்களும் போற்றப்படுகிற நாடுதான் உலகத்தின் தலை சிறந்த நாடா மாறும். மருத்துவர்கள் வர வேண்டாம் என்பதில்லை, மருத்துவர்கள் தேவைப்படாத நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் சிறந்த நிர்வாகம், ஆட்சி முறை. எங்க அப்பா நம்மால் சொன்ன மாதிரி நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு சொல்லணும். நீங்க நாடையே ஒரு போதை குடாரமா மாத்திட்டு தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்க திறந்து வச்சு கோயில்கள், வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லா இடத்துலயும் கஞ்சா சாக்லேட் விக்குதா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு இல்ல. அப்புறம் எல்லா இடத்துலயும் நிறைந்த போதையில வச்சுக்கிட்டு 10 வயசு பிள்ளையை கெடுத்து விட்டான், 50 வயசு கிழவியை கெடுத்து விட்டான், இங்க கொன்னு விட்டான், இங்க குத்தி விட்டான்னா அப்புறம் நடக்காம என்ன பண்ணும்? ஒரு ஆட்சி சரியில்லை என்றால் அந்த ஆட்சியாளனின் குற்றம் இல்லை, அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர்த்திய மக்களின் குற்றம் தான். இப்ப யார் குற்றவாளி? நீங்களும் நானும் தான் குற்றவாளி. நடவடிக்கை எடுக்கலையேன்னு கேக்குறீங்கல்ல, அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க? நந்த அரசு நடவடிக்கை எடுக்கல, அவருக்கே தான் ஓட்ட போடுவீங்க. இப்ப கிட்னி திருடுறாருன்றப்பல கிட்னியை மட்டுமா திருடுறான்? அது மட்டுமா திருடப்படுது? மனிதனின் கிட்னிக்கு இவ்வளவு பதறிய பூமி தாயின் இதய கொலை, ஈரல், சிறுநீரகத்தை அறுத்துட்டு போறான், அதை என்ன பண்றது? அதான் ஐயா சொல்றாருல, இன்னும் 8 மாசம் இருக்குன்ட்டு. இன்னும் 8 மாதங்கள் இருக்கு. அடுத்த கட்சியின் நிலைப்பாட்டை நான் பேச முடியாது. எங்க நிலைப்பாட்டை என்னமோ இன்னைக்குதான் நான் கட்சி ஆரம்பிச்சு பேசுற மாதிரி சொல்லுங்க. 14 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டே வரேன், 15 ஆண்டுகளா ஏற்கனவே சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுங்க, எனக்காக நீங்க சிந்திக்காதியா. எனக்கு சிந்திச்சு அறிவு காது வழியே வலியுது, துடைக்கிறதுக்கே கை துண்டு வச்சுட்டு இருக்கேன். எனக்காக நீங்க சிந்திக்காதியா, பொறுத்துருங்க. நான் தமிழர் கட்சியில மாற்றம் இல்ல, தமிழ்நாட்டுல பெரிய கூட்டணி என் கூட்டணி தான். 8 மாசம் பொறுத்துருங்க, மாநாட்டில் அறிவிக்கிறேன். இப்ப அவசரப்பட கூட்டணி உரித்தான். அப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்த உடனே ஊடகவியலாளர்கள்லாம் முதல்ல கேட்பாங்க, தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க? ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு 10 எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா? நீங்க அப்படியே உங்க தொண்டர்கள்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு. சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம், நீங்க கூட்டணி வரீங்க அப்படின்னு. என்ன இந்த கழுதைய சொல்லுவான், முன்னாடி வந்தா கடிக்குது, பின்னாடி போனா உதையுது, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு. கொஞ்சம் பொறுமை. இவ்வளவு நேரம் பேசினேன், அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன், அதையெல்லாம் சொல்லாம கூட்டணி கூட்டணி கூட்டணி. உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க, நாட்டுக்கு மக்களுக்கு. நான் தான் வேட்பாளர் எந்த கட்சியாவது போட்டிருக்கா? எந்த கட்சியாவது போட்டிருக்கா? 150 வேட்பாளர் களத்தில் நின்று வேலை செய்யறான். இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்துல போட்டிடுறா, என் தங்கச்சி வேலை செய்யறா. புதுச்சேரியில அவளுக்கு வேலை. அந்த வேலையை விட்டுட்டு இங்க சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலை செய்ய வந்திருக்கிறத போட்டியிடத்தான். அவ கர்ப்பமா இருக்கா, கை குழந்தையோட தூக்கிட்டு வேலை செய்வா பாருங்க. ஏன்னா நாங்க இங்க பாருங்க, சாதாரண ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவன்ல, பிரபாகரன்ற பெரும் மரவனுக்கு பிறந்த பிள்ளைங்க. தனிச்சுனா நான் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் போராட போறேன். 8 கோடி மக்களுக்கிடையே 8 கோடி மக்களுக்காக போட்டிடுறேன். தனிச்சுனா அனாதப்பைய மாதிரியே போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் நான் போட்டியிடுறேன், அதை விட்டு நீங்க தனிச்சு போட்டீங்க. மரங்களுக்கு மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு. தண்ணீர் பேசும் பாருங்க, டேய் என்னை என்னதாண்டா நினைக்கிறீங்க அப்படின்னு. கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து சொல்ற மாதிரி, இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல, காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல. இருங்க ஒரு நாள் அவன் சொல்றாருல ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான், சுமந்த தாய் 10 மாசம் தான் வயிற்றுல சுமந்தா நம்மள, ஆனா இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான். ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளைன்னு மறுபடி வயிற்றுல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான்றாள். பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தாய் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு, அது ஒன்றும் சின்ன மயக்கம் தான் சொல்றாங்க. கேட்டனால ஓய்வு. அவரு முதல் நாள் ஐயா மூக்காமுத்தவர்கள் மரணிச்சிருந்தார், 2 நாள் உறக்கம் இல்லாம முழிச்சிருந்திருப்பாரு. அதனால ஒரு சோர்வு வர்றதானே, அது ஒண்ணும் இல்லை. அவரு குணம் பெற்று வருவார், வரணும். வாழ்த்துறேன். என்னுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியா, மக்களுக்காக. அருணாச்சலேஸ்வரன் போட்டா கூட மனசாரிடும். அருணாச்சலம் கொஞ்சம் பொறுங்க, ஆந்திராவில் ஒரு மாவட்டமா மாறிக்கிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.